यह आयोजन उत्तर और दक्षिण भारत की सांस्कृतिक, शैक्षिक, आर्थिक और आध्यात्मिक साझेदारी को सशक्त करते हुए भारत के उज्जवल भविष्य के नए द्वार खोल रहा है. காசி தமிழ் சங்கமத்திற்கான ஏற்பாடுகள் வட மற்றும் தென் பாரதத்தின் கலாச்சார, கல்விசார், பொருளாதார, ஆன்மீக கூட்டுணர்வை மேலும் பலப்படுத்தும். இதே வேளையிலே பாரதத்தின் பிரகாசமான எதிர்காலத்திற்கான புதிய வாயில்களையும் திறக்கச் செய்கின்றது. इस बार की थीम लर्न तमिल, तमिल करिकुलम यानी आओ तमिल सीखें. यह पहल आदरणीय प्रधानमंत्री जी के मार्गदर्शन में ज्ञान, संस्कृति और भाषा के माध्यम से एक भारत श्रेष्ठ भारत के संकल्प को और सुदृढ़ करेगी. தமிழ் கலாச்சாரத்திற்கு உயர்வளிக்கும் வகையிலே இந்த முறைக்கான கருப்பொருள் தமிழ் கற்போம், அதாவது வாருங்கள் தமிழ் கற்கலாம் என்பதாகும். இந்த முன்னெடுப்பு மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலில் ஞானம், கலாச்சாரம் மற்றும் மொழி வாயிலாக ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் உறுதிப்பாடுகளுக்கு மேலும் வலு சேர்க்கும். काशी तमिल संगमम के इस आयोजन का एक महत्वपूर्ण केंद्र बिंदु इस वर्ष तेन काशी तमिलनाडु से प्रारंभ हो रही उस यात्रा से और बढ़ जाता है, जो सड़क मार्ग से कार रैली के माध्यम से चल करके 2000 किलोमीटर से अधिक की यात्रा तय करते हुए काशी की इस पवित्र धरती पर पहुंचने वाले हैं. पांड्य राजवंश के महान शासक आद्य वीर पराक्रम पांड्यन के उत्तर की यात्रा की यह पुनः स्मृति है. शिव मंदिर और तेन काशी की कथा सांस्कृतिक इतिहास में अंकित है. தென்காசி தொடங்கி 2000 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரத்தை கடந்து இங்கே காசி நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறது ஒரு வாகன பேரணி. பாண்டிய அரசகுலத்தைச் சேர்ந்த அரசன் அதிவீர பராக்கிரம பாண்டியன் வடபாரதத்திற்கு புனித பயணம் மேற்கொண்டதை மீள் நினைவுபடுத்திக் கொள்ளும் வகையிலே இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிவாலயமும் தட்சிண காசி எனும் தென்காசி பற்றிய கதையும் कलाचार வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. आदरणीय प्रधानमंत्री जी के मार्गदर्शन में चल रहा यह अभियान ज्ञान, साधना, सांस्कृतिक एकता और हमारी साझा भारतीय सभ्यता को एक नई ऊंचाइयों पर स्थापित करेगा. மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நடந்தேறி வரும் இந்த இயக்கமானது ஞானம், சாதனை, கலாச்சார ஒற்றுமை, நமது பகிரப்பட்ட பாரதிய பாரம்பரியம் ஆகியவற்றை புதிய சிகரங்களில் நிலைநிறுத்தும்.